வணக்கங்க. வெல்கம் டு அமுது சுவை. இன்னைக்கு முருங்கைக்காய் பலாக்கொட்டை வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொருள் 2 வெங்காயம் நறுக்குனது, 2 தக்காளி நறுக்குனது, பூண்டு நசுக்கி வச்சிருக்கு, கருவேப்பிலை. 3 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கு, ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கு, 10 பலாக்கொட்டை தோல் உரிச்சு கட் பண்ணிருக்கு. கடாய் ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். பூண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்க நல்லா வெந்துடுச்சு. தண்ணி கொஞ்சம் சுண்டினதும் இறக்கி வச்சிடலாம். முருங்கைக்காய் பலாக்கொட்டை வறுவல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Please like and subscribe. Thank you.